Hello guys, welcome back to our channel Fantasy World. இன்னைக்கு என்ன வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா மெகலோ பாக்ஸோட எபிசோட் 9 கான எக்ஸ்பிளனேஷன் தான். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்ல மேட்ச் வந்து ஆடியன்ஸ் எல்லாரும் ரொம்பவே எக்ஸைட்டிங்கா பாத்துக்கிட்டு இருக்காங்க. மேட்சோட செகண்ட் ரவுண்ட் போயிட்டு இருக்குது. இப்ப இதுவரை ரெண்டு பேர்ல யார் நல்லா விளையாண்டுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்க அப்படினா மீக்கியோ தான் பயங்கரமா அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஜோவோ முடிஞ்சவரை அடிக்க ட்ரை பண்றான். பட் அத கரெக்ட்டா மீக்கியோட ஏஐ வந்து டாட்ஜ் பண்ணிக்கிட்டே இருக்குது. அதே மாதிரி மீக்கியோட ஏஐ வந்து கரெக்ட்டா இவன் அட்டாக் பண்ணவும் செய்யுது. இந்த மேட்ச் வந்து ஜோவோட மெக்கானிக் அங்கிள் அப்புறம் இந்த அரகாக்கி அண்டர்கிரவுண்ட்ல இருக்க எல்லாரும் இந்த பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஜோவால இவன் எதுவுமே பண்ண முடியல. மீக்கியோ தான் பயங்கரமா லீட் எடுத்துக்கிட்டே இருக்கான். இப்போ செகண்ட் ரவுண்ட் வர ஒரு சிங்கிள் பஞ்ச் கூட மீக்கியோ மேல ஜோ அடிக்கவே இல்ல. அப்போ ஒரு பஞ்ச் மீக்கியோ பவர்ஃபுல்லா கொடுத்து ஜோவை படுக்க வச்சிடறான். அப்பதான் சாச்சியும் வந்துட்டு அப்ப அவனோட கியர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். ஆமா நீ கெஸ் பண்ணது கரெக்ட் தான். அது ஜோவோட எல்லா மூமெண்ட்டையும் பிரெடிக்ட் பண்ணுது. ஜோ கிட்ட கியரே இல்லனா கூட அப்படின்னா இது அவன் வச்சிருந்த பழைய மாடல் கியர் கிடையாது. இது வந்துட்டு புது மாடல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்போ ஜோ வந்துட்டு ஒரு 8 செகண்ட் ஆனதுக்கு அப்புறம் திரும்ப எந்திரிச்சு நிக்கிறான். அடுத்து இப்ப மீக்கியோ தான் அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஜோ வந்துட்டு டாட்ஜ் பண்ணிக்கிட்டே இருக்கான். அப்போ ஜோ வந்துட்டு நாம கூட பிராக்டிஸ் பண்ண நினைச்சிட்டு அந்த புது காம்பினேஷன் வச்சு இப்ப மறுபடியும் அட்டாக் பண்றான். சூப்பரா இந்த பேட்டர்ன் அவனோட கியர் வந்துட்டு கண்டிப்பா பிரெடிக்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நாம நினைச்சிட்டு இருக்காரு. நீங்க தப்பா நினைச்சிட்டீங்க. ஏஸ் வந்துட்டு ஒரு ஃபாஸ்ட் லேர்னர் அப்படின்னு சொல்லிட்டு மீக்கியோ சொல்றான். இப்ப ஜோ பண்ண மூமெண்ட் எப்படிலாம் அடிச்சாலும் அதே மாதிரி திரும்ப இதை அட்டாக் பண்ணுது. ஜோ கீழ விழுந்தோடனே அவனை பார்த்து மீக்கியோ வந்துட்டு உன்னால என்னை வின் பண்ண முடியும்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கியா, நீ உன்னோட கேவலமான ட்ரிக்கையும் வச்சு உன்னால எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். ஜோ வந்துட்டு நேர் எஞ்சி கட்டுப்போட அடிக்க வரான். அப்ப ஜோவோட பஞ்ச் மிஸ் ஆக இவன் வந்துட்டு அவன் காலுக்குள்ள விட்டு அவனை கீழே தள்ளி விட்டுறான். இந்த இடம் வந்துட்டு உன்ன மாதிரி நாய்களுக்கானது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மீக்கியோ சொல்றான். நேர் செகண்ட் ரவுண்ட் கம்ப்ளீட் ஆகுது. மேட்ச் பாத்துக்கிட்டு இருந்த யூகிகோவும் சொல்றான் இந்த மேட்சோட அவுட்கம் தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப யூரி வந்துட்டு இல்ல இது இன்னும் முடியல, நீங்க வந்துட்டு உண்மையான ஸ்கில் யார்கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு பாக்கணும் தானே வந்தீங்க, அப்ப உட்காருங்க அப்படின்னு சொல்லிடுறான். ஜோ வெளியே உட்காந்துருக்கப்ப சாட்சி வந்துட்டு அவன் வந்துட்டு அவனோட எல்லா மொமெண்ட்டையும் ஈஸியாவே அனலைஸ் பண்ணிட்டான். இந்த மேட்ச் எந்த அளவுக்கு அதிகமா போய்கிட்டே இருக்குதோ அந்த அளவுக்கு அவனோட கீர் இன்னுமே ஸ்ட்ராங் ஆகிக்கிட்டே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். நம்ம அவனோட புது பேட்டர்ன்ஸ் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கடுத்து நமக்கு ஆப்ஷனே இல்லாம போயிடும் அப்படின்ட்டு நாமும் சொல்றாரு. அப்படிலாம் கிடையாது, நீங்க தானே என்கிட்ட ஒரு விஷயத்த சொன்னீங்க மறந்துட்டீங்களா, ரிங்குக்குள்ள வின்னர் யாருன்றதை டிசைட் பண்றது அந்த கியர் கிடையாது அந்த பாக்ஸர்ஸோட ஸ்கில் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்களா அப்படின்ட்டு சொல்றான். மீக்கி வந்து அவன் அசிஸ்டன்ட் கிட்ட இப்ப சிங்கிங் எந்த லெவல்ல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். ரொம்பவே ஸ்டடியா இருக்குது, அடுத்த ரவுண்ட்ல நீங்க பீக் பெர்ஃபார்மன்ஸ் அட்டைன் பண்ணிருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அசிஸ்டன்ட் சொல்றான். நான் அவங்கிட்ட இந்த அசம்ஷன் எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கல, எக்ஸாக்ட்டா எவ்வளவு நம்பர்ல இருக்கு இப்ப சிங்கிங் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். இப்ப கரெக்டா 73% இருக்கு சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். ஏன்டா இன்னும் கொஞ்சம் ஸ்லோவா பண்ணே அப்படின்னு சொல்லிட்டு நான் கத்துறான். இவன் இன்னும் கொஞ்சம் கூட மாறவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யூகிகோ அவனை பார்த்து நினைக்கிறா. அப்ப யூரியுமே சொல்றான் ஏஐயோட சிங்க்ரனைஸ் பண்றது அவனை பிசிக்கலாவும் சரி மென்டலாவும் சரி ரொம்பவே டயர்ட் ஆக்கணும். இவன் வச்சிருந்த போன மாடலோட இந்த மாடல் இவனுக்கு அதிக ஸ்ட்ரெயின் தான் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அதுதான் இந்த கியரோட லிமிடேஷனே. இந்த மாதிரி கியரை கண்டிப்பா நம்மளால யூஸ் பண்ணவே முடியாது, அதனால இது ஃபியூச்சருக்கு யூஸ்ஃபுல்லாவே இருக்காது. அவனால எதுக்கு இந்த கம்பெனி லீட் பண்ண முடியாதுன்றதுக்கான காரணமும் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு யூகிகோ சொல்றான். ஆனா மீக்கி அவன் மனசுக்குள்ள நினைக்கிறேன் நான் வந்துட்டு இதுதான் கரெக்ட்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட ப்ரூஃப் பண்றேன், சிராட்டோ குரூப் எல்லார்கிட்டயுமே இந்த கியர் தான் பெஸ்ட்னு சொல்லிட்டு ப்ரூஃப் பண்றேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நினைக்கிறேன். அப்பதான் மீக்கி பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு ஃபிளாஷ்பேக் காட்டுறாங்க. ஆட்டோமேட்டிக் கண்ட்ரோல் 50% மேல கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏஐ கிட்ட சொல்றான். அதுவுமே கொஞ்சம் கொஞ்சமா பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணுது. இன்னும் அதிகமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்டுக்கிட்டே இருக்கிறான். அது கிட்டத்தட்ட 90க்கு மேல வந்துருச்சு. ஆனா அதால 100 கிட்ட போகவே முடியல. என்ன பண்ணாலும் மேக்ஸிமம் அவுட்புட் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா டவுன் ஆக ஆரம்பிச்சிருது. சிங்க்ரனைசேஷன் அப்படியே கம்ப்ளீட்டா கீழ விழுந்துருது. அடுத்து மீக்கி வந்துட்டு அவனோட உடம்புல ஏதோ ஒரு ஊசியை பயங்கரமா குத்திட்டு இப்ப 60%ல இருந்து ஸ்டார்ட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். இப்ப கேமோட தேர்ட் ரவுண்டுமே வருது. இப்போ எந்தவித சேஞ்சஸ்மே இல்ல. மீக்கியோ தான் பயங்கரமா டாமினேட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ மீக்கியோ ஜோவை பார்த்துட்டு இப்போ உனக்கு புரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன், நீ வந்துட்டு ஒரு ஃப்ராட் போய் சொல்லி தான் இவ்வளவு தூரம் வரவே செஞ்சிருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பஞ்ச் பண்றான். அவனோட ரிங்கு கிட்ட கார்னர் பண்ணி செம்ம ஃபோர்ஸ்ஃபுல்லா அடிச்சுக்கிட்டு இருக்கான். அப்ப ஜோ வந்துட்டு உன்னால முடிஞ்சது இவ்வளவுதானா, உன்னோட உண்மையான பாக்ஸிங் ஸ்கில்லே இவ்வளவுதானா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறேன். இது கேட்டதுக்கு அப்புறம் அவனுக்கு இன்னுமே இரிட்டேட் ஆயிடுது. செம்மையா குத்தி அவனை ரிங்க விட்டு அடிச்சு வெளியே தள்ளிடுறான். யாருங்க உண்மையான பாக்ஸர்ன்றத பத்தி எல்லாம் பேசுறதுக்கான தகுதியே உனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மீக்கியோ சொல்றான். அப்ப சாட்சி வந்துட்டு கீழே கிடந்த ஜோக்கு ஹெல்ப் பண்ண போறான். இல்ல அவனை தொட்டாத அப்படின்னு சொல்லிட்டு நாம சொல்றாரு. அவனா 10 செகண்டுக்குள்ள எந்திக்கணும், நம்ம எதுவும் ஹெல்ப் பண்ணி எந்திரிச்சா இந்த கேம் இங்கே முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு நாம சொல்றாரு. ஜோ வந்துட்டு பரவாயில்ல ஓகே சாட்சியோ நான் வந்துட்டு நானாவே எந்திரிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்திக்கிறான். அப்போ நாம ஜோவை பார்த்துட்டு நீ சொன்ன கரெக்ட் தான், கியர் வந்துட்டு டிசைட் பண்ண போறது இல்ல, யார் வின் பண்ண போறான்றது அந்த பாக்ஸர் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. சோ இப்போ போய் நீ அவனுக்கு ஒரு பாடம் கத்து கொடுத்துட்டு வா, உன்னோட கில்லர் பஞ்ச் அவன் கிட்ட கொடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இப்போ ஜோ வந்துட்டு மறுபடியும் ரிங்குக்குள்ள நிக்கிறான். நேரா மீக்கியோ யூரியை பார்த்தோன்னே இவங்க ரெண்டு பேருக்கு மறுபடியும் ஒரு ஃபிளாஷ்பேக் வருது. மீக்கியோ தனியா பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தப்ப யூரி இவனை பார்க்க வந்திருப்பான். அவன் பிராக்டிஸ் பண்ற பார்த்துட்டு திரும்பி போயிருப்பான். அப்படி போகும்போது ஒரு பாக்ஸிங் கிளவுஸ் தூக்கி போட்டு வா நம்ம ரெண்டு பேரும் இங்கே ஃபைட் பண்ணி பார்ப்போம், உன்னோட கியர் தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு தானே எல்லாரும் இதை இப்ப டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஆனா என்னோட தான் பெஸ்ட்னு சொல்லிட்டு நான் உனக்கு சண்டை போட்டு இப்ப ப்ரூஃப் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீக்கியோ சொல்றான். ஒன்லி வின்னர்ஸ்க்கு மட்டும் தான் என் கூட ஃபைட் பண்றதுக்கான ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யூரி சொல்றான். அப்படின்னா நீ மட்டும் தான் உண்மையான ஸ்கில்லோட இருக்கிறவே நினைச்சிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேக்குறான். நீ இப்ப எக்ஸாக்ட்டா என்னதான் ப்ரூஃப் பண்ணணும்னு சொல்லிட்டு நினைக்கிற அப்படின்னு யூரி கேட்டுட்டு இருக்கும்போதே டக்குன்னு அவனை பஞ்ச் பண்ண போயிடுறான். அப்ப ஆட்டோமேட்டிக்காவே மீக்கி வந்துட்டு கார்டு வச்சிடறான். அப்ப யூரி வந்துட்டு சொல்றான் ஒரு உண்மையான மெகலோ பாக்ஸர் அப்படின்றது அவங்களோட கையை அவங்களா தான் கண்ட்ரோல் பண்ணணும். இப்போ நீ கார்டு வச்சியா, இது வந்துட்டு நீ வச்சியா இல்ல உன்னோட ஏஸ் வச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். என்னோட ஏஸ் தான் நானும் அப்படின்னு சொல்லிட்டு மீக்கியோ சொல்றான். அப்ப ஜோ கரெக்டா பஞ்ச் பண்ண வரும்போது மீக்கியோ இதை நினைச்சுக்கிட்டே ஏஸ் வந்துட்டு நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜோவை பயங்கரமா பஞ்ச் பண்றான். அப்படியே ஜோவை போட்டு கண்ணா பின்னான்னு அடிக்க ஆரம்பிக்கிறேன். என்னடா இது சிங்க்ரனைசேஷன் லெவல் 90% போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆச்சரியமா பாக்காங்க. அந்த 90%க்கு மேல போய்கிட்டே இருக்குது. இன்னும் அதிகமா அப்படின்னு சொல்லிட்டு மீக்கியோ நினைச்சுக்கிட்டே பஞ்ச் பண்றான். ஒரு கட்டத்துக்கு மேல ஜோ வந்துட்டு தாங்க முடியாம அப்படியே அவனுக்கு நேரா போய் டைட்டா பிடிச்சிடறான். டே ஜங்க் டாக் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு செம்ம கட்டுப்பாகுது. என்னோட பேர் ஜங்க் டாக் இல்ல, அது வந்துட்டு ஜோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இதை கேட்டு அவனுக்கு இன்னுமே எரிச்சல் ஆகுது. அப்படியே தூக்கி கீழே போட்டுறான். அவன் இப்படியே போனா அப்படின்னா ஜோவை கொண்டுருவான் அப்படின்னு சொல்லிட்டு சாட்சி ரொம்ப பயப்படுறா. இப்ப கேம் மறுபடியும் ஸ்டார்ட் ஆகுது. அப்ப பார்த்தா ஜோ வந்துட்டு கார்டு வைக்காம சும்மா நின்னுகிட்டு இருக்கிறான். இப்ப என்னடா பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து யாருக்குமே ஒண்ணும் புரியல. மீக்கியோக்கு வந்துட்டு செம்ம கடுப்பாயிருது. அப்ப மீக்கி வந்துட்டு இன்னொரு
பக்கம் அவன் அடிக்க வரான். பட் அவனோட ஏஸ் வந்துட்டு அந்த பேட்டர்ன் வேற மாதிரி ரெகனைஸ் பண்ணிக்கிட்டு அது லெஃப்ட் ஹேண்ட்ல பஞ்ச் பண்ண வருது. ஏசும் மீக்கியும் வந்துட்டு ஒரு சிங்க்ல இல்ல, அதனால அவங்களோட அட்டாக் எல்லாம் மிஸ் ஆகிட்டே தான் இருக்குது. ஜோ சும்மா நின்று அதை தடுத்துக்கிட்டு இருக்கான். ஜோ கார்டு வைக்காம இருந்துமே அவரால் எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ரி கொடுக்கவங்களும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டா தேர்ட் ரவுண்டுமே முடியுது. அந்நேரம் மீக்கி ஒரு விஷயத்தை நினைச்சு பாக்குறான். மீக்கியோ தனியா பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருப்பான். நேரம் கியர் அங்க முன்னாடி தொங்க விட்டுட்டு அப்ப கரெக்டா அடிக்க வரும்போது அந்த கியர் வந்து ஆட்டோமேட்டிக்கா டாச் பண்ணும். அது வந்துட்டு ஆட்டோ மோட்ல இருக்கிறப்ப ஆட்டோ மோட் இப்ப ஆன் பண்ணி தான் வச்சிருந்திருப்பான். அவன் எதுக்கு இப்ப பினிஷ் பண்ணாம விட்டான் அப்படின்னு சொல்லிட்டு யூகிகோ கேக்குறா. அவனோட இன்னொரு பார்ட் வந்துட்டு அவனை ஸ்டாப் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு யூரி சொல்றான். ஜோ வெளியே நின்னுக்கிட்டு போய் சாட்சி உனக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியும்ல, அவன் வந்துட்டு என்னோட பேட்டர்ன் ஒரு வாட்டி பார்த்தாலே செகண்ட் டைம் அதை காப்பி பண்ணிடுவாம்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா, ரெண்டாவது வாட்டி அவங்க கிட்ட எந்த பேட்டர்ன் யூஸ் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு சாட்சியை சொல்றான். சரிடா, அதனால இப்ப நீ என்ன கண்டுபிடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு நாம கேக்குறாரு. இப்போ நீங்க அதை பாக்கலையா அவன் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு ஜோ கேக்குறான். அவன் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைட்டா தான் அடிக்க வந்தான், அதுக்கப்புறமா அவன் பின்னாடி போயிட்டான். எனக்கு இப்பதான் புரியுது அவனோட கியர் வந்துட்டு அப்ப பிளான சேஞ்ச் பண்ணிடுச்சு, நீ ஏதோ ஒன்னு பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு அது நினைச்சுக்கிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சாட்சியா சொல்றான். அப்படின்னா இதை வச்சு அவன் அடுத்து கவுண்டர் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நாம சொல்றாரு. ஆமா, அடுத்து ஒரே பஞ்சில நான் முடிக்கிறேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜோ சொல்றான். அப்ப மீக்கியும் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன், என்னோட ஆட்டோமேட்டிக் கண்ட்ரோல் நான் ஆஃப் பண்ணிட்டா என்னால வின் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. சிங்க்ரனைசேஷன் இப்ப 80% இருக்கு சார். ஜோ வந்துட்டு உங்களை எதுவுமே பண்ண முடியாது, நீங்க ஆட்டோமேட்டிக் ஆஃப் பண்ணா கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உங்களுக்கு எல்லாம் என்னடா தெரியும், ஏசோட டெசிஷன் தான் என்னோட டெசிஷன், நாங்க ரெண்டு பேரும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லிட்டு மீக்கியோ சொல்றான். இப்ப ரவுண்ட் 4 ஸ்டார்ட் ஆகுது. ஜோ உள்ள வந்தோடனே கார்டு வைக்காம சும்மா நின்னுகிட்டு இருக்கான். ஜோ உள்ள நின்னுகிட்டு இருக்கும்போது என்னால இந்த கண்ணை வச்சுட்டு சரியா அவனை பார்க்க முடியல, அதனால நீங்க தான் வந்துட்டு எனக்கு கரெக்டா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும், அவன் கரெக்டா அடிக்க வரப்ப நீங்க எனக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பான். சோ நாம வந்துட்டு க்ளோஸா வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அப்படியே அவர் சாச்சியோ கிட்டயும் சொல்றாரு, மீக்கியோ கிட்ட அல்டிமேட்டான கியர் இருந்தது அப்படின்னா நம்ம கிட்ட அல்டிமேட்டான கியர்லெஸ்ஸே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப மீக்கியோட ஏஸ் வந்துட்டு போன ரவுண்ட்ல தெரிஞ்ச மாதிரி அது கொஞ்சம் கலரா தெரிய ஆரம்பிக்குது. அதை நாம நோட் பண்றாரு. லாஸ்ட் டைம் மாதிரி இப்பயும் ஒரு கிராஸ் பஞ்சா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாம நினைக்கிறாரு. இதைத்தான் ஏஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு கேக்குதா இல்ல நான் பண்ணணும்னு சொல்லிட்டு கேக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீக்கி ஒரு கன்ஃபியூஷனோட ஓடி வரான். கரெக்டா பக்கத்துல வரும்போது ஒரு கையில குத்த வர மாதிரி வந்துட்டு இன்னொரு கையில கரெக்டா குத்த வரா. அதை ஜோ அக்யூரேட்டா பாத்துறான். அவன் குத்த வரும்போது கரெக்டா அவன் கையை பார்த்து ஜோ விலகிட்டு இன்னொரு கையை வச்சு இவன் கீழே கூடி ஒரு அப்பர் கட்டு பொழிச்சுன்னு கொடுக்குறான். அவன் அட்டாக் பண்றது ஜோ கரெக்டா டாச் பண்ணிடுறான். இவனோட அட்டாக் கரெக்டா அவன் மூஞ்சிலே விழுந்துருது. அடிச்ச ஒரே ஒரு கில்லர் பஞ்சில மீக்கி அப்படியே சுருண்டு கீழே விழுகுறான். மேட்ச பாத்துக்கிட்டு இருந்த எல்லாருமே செம்ம ஹாப்பி ஆயிடுறாங்க. இப்ப டைமுமே 10 செகண்ட் முடியுது. ஜோ வந்துட்டு இந்த ஒரு கேமை வின் பண்றான். யூகிகோலாம் அப்படியே வாய் அடிச்சு போய் எந்திரிச்சு நின்று செம்ம ஷாக்கோட பாத்துக்கிட்டு இருக்கா. கமெண்ட்ரி கொடுக்குறவங்களும் சொல்றாங்க இது வந்துட்டு ஒரு ரொம்ப பெரிய மிராக்கிள், பாட்டம் ரேங்க்ல இருந்த ஒருத்தர் இப்ப மெகலோனியாக்குள்ள என்டர் ஆக போறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜோ அப்படின்ற பேரை எல்லாருமே கூச்சல் போட ஆரம்பிக்கிறாங்க. ஸ்டேடியத்துக்குள்ளேயும் சரி அந்த மேட்சை சும்மா டிவில பாத்துக்கிட்டு இருந்தவங்களும் சரி உன்னோட பேரை தான் சத்தமா சொல்றாங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு நாம சொல்றாரு தட்டி கொடுத்து. அப்போ மீக்கியோ திரும்ப எந்திரிச்சு ஜோவை பார்த்து என்னோட லாஸ்ட் பஞ்ச் எந்த பக்கம் வரும்னு சொல்லிட்டு நீ எப்படி கெஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். இதுவும் அவ்வளவு பெரிய விஷயம் இல்ல, என்னோட பாடி கரெக்டா ஏத்த மாதிரி ரியாக்ட் ஆச்சு அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஜோ சொல்றான். இந்த இடத்துல ஜோ ரெஃபர் பண்ண வருது பாக்ஸர்ஸ் வந்துட்டு அவங்களோட உடம்பு அவங்க தான் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்றதுதான். மீக்கியோவுமே அவனோட தோல்வி அக்செப்ட் பண்ணிட்டு நீ வின் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். யூகிகோ அப்படியே மேட்ச் முடிச்சுட்டு கிளம்பும்போது ஜோ வந்துட்டு யூரியை பார்த்துட்டு ஹே சாம்பியன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். யூரியுமே அப்படியே எந்திரிச்சு நிக்கிறான். தோ நான் வந்துட்டேன் பிராமிஸ் பண்ண மாதிரியே உன்னோட ரிங்குக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு ஜோ சொல்றான். நான் தெருநாய்ங்க கூட எல்லாம் சண்டை போட மாட்டேன், அது உனக்கே தெரியும்ல ஜோ அப்படின்னு சொல்லிட்டு யூரி சொல்லிட்டு அவன் கையை முறுக்கிட்டு இந்த வாட்டி இவன் தெருநா இல்ல இவன் கூட ஃபைட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் செம்ம கிளாஸோட நின்னுகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் மீக்கி வந்துட்டு அவனோட லேப்ல அவன் கண்டுபிடிச்ச எல்லா கியரையும் அப்படியே விட்டுட்டு கார்ல தனியா கிளம்பிடுறான். இப்போ நாம வந்துட்டு அவர் தெரிஞ்ச எல்லாரையுமே கூப்பிட்டு வச்சு பார்ட்டி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. எல்லாரும் ஜாலியா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்க பண்ற அக்க பொருளை நான் தூங்கவா வேணாமாடா அப்படின்னு சொல்லிட்டு ஜோ மேல உட்காந்து புலம்பிக்கிட்டு இருக்கான். அப்படியே அவன் படுக்கிறான். படுத்த உடனே எல்லா இடமும் ஒலிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு செம்ம வலியோட இருக்கிறான். நாம மட்டும் நேரம் தனியா அப்படியே வீட்டை விட்டு வெளியே வராரு. வெளியே வந்துட்டு யார்கிட்டயே சொல்றாரு என்னை மன்னிச்சிரு, நான் வந்துட்டு அந்த ரெண்டு பசங்க கிட்ட இதை பத்தி சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஃபூஜி மாக்கி கிட்ட தான் எனக்கு இன்னொரு நாள் டைம் கொடுங்க நான் அவங்க கிட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நாம கேக்குறாரு. அப்போ ஃபூஜி மாக்கி வந்துட்டு சாரி நாம உங்களோட ரைடுக்கான எண்ட் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்படியே கட் பண்ணி இதோட இந்த ஒரு எபிசோட முடிக்கிறாங்க. ஜோவோட மெகலோனியா ஜானிக்கு மறுபடியும் ஏதோ ஒரு பிரச்சனை வரப்போகுது. அது என்ன எப்படி வரப்போகுதுன்றதை நம்ம அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். அதுல நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படி இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் போட்டு போயிருங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்றேன். Bye guys.